த லாஸ்ட் லீஃப் என்ற ஒரு ஆங்கில கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்கிறான். அவனுடைய மனதில் அணுவளவு கூட தான் குணமடைவேன் என்ற நம்பிக்கை இல்லை. இதனால் மனமும் பாதிக்கப்பட்டுவிட உட்கொள்ளும் மருந்தினால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை. ஆனால் செவிலிப்பெண் மட்டும் நம்பிக்கையுடன் அவனை எப்போதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். அவனுடைய அறையின் வெளியில் ஒரு மரம் தன்னுடைய இலைகளை தினமும் உதிர்த்து கொண்டே வருகிறதை அவன் கவனித்தான். அந்த காட்சி அவனை மிகவும் பாதித்தது. அதை சுட்டிக்காட்டி அதைப் போல தானும் செத்துக் கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பிக்கிறான். மரத்தின் ஒரு இலையை தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போகின்றன. அந்த கடைசி இலை விழும்பொழுது அவனும் இறந்து விடுவான் என்று அவன் அஞ்சுகிறான். அவனுக்கு உதவி செய்து வந்த செவிலி எவ்வளவோ தைரியம் சொல்லியும் அவன் நம்பவில்லை. நாளை காலை கடைசி இலை உதிரும்போது தானும் மரித்து போவேன் என்று அவன் நம்பினான். பொழுது விடிந்தது. என்ன ஆச்சரியம்! அந்த ஒற்றை இலை உதிரவில்லை. இதை கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி பிறந்து விட்டது. நம்பிக்கை விதை முளைவிட்டு விட்டது. அந்த ஒற்றை இலையைப் போல தானும் வாழலாம் என்று எண்ண ஆரம்பித்து விட்டான். மருத்துவரோடும் மருந்துகளோடும் நன்கு ஒத்துழைத்தான். விரைவில் குணமடைந்தான். அவன் வீட்டிற்கு செல்லும் நாள் வந்தது. செவிலி வந்து அந்த மரத்தருகில் அழைத்துச் சென்றாள். அந்த ஒற்றை இலையை பறித்து அவனிடம் கொடுத்தாள். அது வெறும் துணியில் வரையப்பட்ட செயற்கை இலை என்பது தெரிய வந்தது. அந்த மரத்தின் கடைசி இலை உதிர்வதற்கு முன் அந்த செவிலி பொருத்திய அந்த இலை அவனுடைய நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாக வெற்றி பெற்றது. உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை. அங்கே ஒரு சிறிய நம்பிக்கை தூறல் பட்டாலே போதும், செடிகளும் பூக்களும் பூத்து குலுங்க ஆரம்பித்துவிடும். இதைத்தான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?